ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜே சமையல் சேனலில் கடலை மாவு வச்சு செம்ம சூப்பராக ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜே சமையல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, அரை கப் நெய், 3/4 கப் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பாதாம், பிஸ்தா. ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி அடிகனமா இருக்கிற பாத்திரத்துல ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி சல்லடையில கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வைக்காம லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் போல நல்லா வறுத்தீங்கன்னா கடலை மாவோட பச்சை ஸ்மெல் எதுவும் இல்லாம நல்ல வாசம் வரும். இப்போ கடலை மாவோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்ல, நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ நெய் பாதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக நல்ல இலக்கம் கொடுக்கும். இத ஒரு 8-10 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு இந்த அளவு நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்துல சர்க்கரை, அதோட அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். கொதி வந்ததும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதுல சர்க்கரை பாகு காய்ச்சறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பதம் கூடிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டா கல்லு மாதிரி ஆயிரும். அதனால பதம் கரெக்டா ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ கடலை மாவு வச்சிருந்த பாத்திரத்தை மாத்திட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரை பாக பாதி பாதியா இதுல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது பாத்திரத்துல எதுவும் ஒட்டாம நல்லா ஒண்ணு போல திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய்யை சைடு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நாம செஞ்சு வச்சிருக்கிறத இதுல சேர்த்துட்டு ஒண்ணு போல லெவல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் அப்புறம் பிஸ்தா சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு லைட்டா அமுக்கி விட்டுக்கோங்க. இத ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு, வெளியில எடுத்துடலாம். இத நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, கடலை மாவு வச்சு ரொம்பவே ஈஸியா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு வச்சு நாம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்த ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.